ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கல்ச்சராகவே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பார்ட்டி மாரி அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? உண்மையிலே நல்ல பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பண்ணுவாங்களான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட். ஃபஸ்ட்டு நான் சொசைட்டியில் நம்ம வந்து போனோடனே பென்ஸ் காரில் இறங்கணும், போனோடனே பார்த்தோன்னே கெத்தாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்வாப்பிங் இஸ் ஒரு ஆப்ஷனாக வந்து கேம்பிளிங் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஐ வாண்ட் டு ஸ்டாப். வெளிநாட்டிலேருந்து வந்த கலாச்சாரம்னு சொல்கிறீங்க. வெளிநாட்டிலலாம் உண்மையை சொல்லப்போனால் அவங்க ரொம்ப டீசெண்ட்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன். இது இடையில இந்த வேர்டு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, அதாவது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஆன்டி லவ். மை காட், சொல்லுங்கள். வாட்ஸ் அபவுட் யுவர் ஏஜ் ஃபஸ்ட்டு கேட்டோடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 ஒரு 36 38 அப்படி சொன்னாங்கன்னா, இல்லையே உங்கள் லுக்கை பார்த்து அப்படி தெரியவே இல்லையே, யூ லுக் லைக் ஸோ யங் 25 மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை ஆண்டின்னு சொல்லிடுறது. ஓகே, அந்த உணர்வு, அந்த ஒரு 15 நிமிஷம் உணர்வு, அதுக்கு மட்டும்தான் இப்போ மதிப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது பணம். செக்ஷுவலாக நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும்? அதான் ஒரு சில சமயம் 10,000 20,000. ஸோ அந்த அவங்கவுங்க ஒருத்தவங்க ஒன்று ரேட்டு சொல்லுவாங்க. இதே இது இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆன்டி கல்ச்சர் இது மாதிரினா அவங்க இவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். அதாவது சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து இது ட்ரெண்டாக இல்லை ட்ரெடிஷ்னலாக மாறப்போதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக கூட அது வந்து போலீஸ் கேஸ் பண்ணாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கப்புள்ஸ் வந்து அதை வந்து ஒரு கல்ச்சராகவே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பார்ட்டி மாரி அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? இது என்றைக்குமே கல்ச்சர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, இப்போன்னு இல்லை, ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ் வருது, ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அது வந்து ஆரிஜின் இங்கே கிடையாது. நமக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வெளிநாடுகளிலிருந்து அப்படி இல்லை. இப்போ நம்ம வட மாநிலத்தில் இருக்கிறோம்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது ஒரு கல்ச்சர்னு நம்ம சொல்லவே கூடாது. இது ஆக்சுவலி நாகரிகம்னு ரொம்ப நாகரிகமாக சொல்லிக்கிறது தான் இப்போ இருக்க சொசைட்டிக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் இதை பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேச இது என்னன்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற மாதிரியான சூழல் வந்துடுது. நம்ம வந்து எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கான நோக்கம் வந்து அது வெளிப்படுறது கிடையாது. ஓ இப்படி ஒன்று இருக்கான்னு இதை பற்றி திருப்பி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுற மாதிரி வந்துடுறாங்க. என்னன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து அது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். பட் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங், தன்னுடைய மனைவியே இன்னொருத்தவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அது மாதிரி கேசஸ் வந்திருக்கா மேம்? வந்திருக்கு. சில கேசஸ் நம்ம வெளிப்படையே சொல்ல முடியாது. இப்போ வந்து டிவோர்ஸ் கேசஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஷோஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அட்வொகேட்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணால் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேசஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு வித்தவுட் கிளைண்ட்டோடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம அவங்களோட பர்சனலை வந்து நம்ம பிஃபோர் கேமரா நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் மக்களுக்கு ஒரு சில விழிப்புணர்வு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது என்ன மாதிரியான மனநிலையில் அவங்க செய்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று பணம், இன்னொன்று அதீதப்படியான ஒரு நம்பிக்கை, நட்பின் மீதான ஒரு நம்பிக்கை. அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இல்லை, ஜென்ரலாகவே இது பொதுப்படியாக மக்கள் மத்தியில் அதை வச்சு பார்க்கும்போது இது நல்லதா இல்லாத ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ஏன்னா சமீபத்தில் அது ஒரு இங்கே நடக்கும்போது அது ரொம்ப பெருசாக, ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கும்போது இது அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த கலாச்சாரமாக இருந்தாலுமே இங்கே அது வந்து ரொம்ப பெருசு. இந்த இடத்துல நான் ஐ வாண்ட் டு ஸ்டாப். வெளிநாட்டிலேருந்து வந்த கலாச்சாரம்னு சொல்கிறீங்க. வெளிநாட்டிலலாம் உண்மையை சொல்லப்போனால் அவங்க ரொம்ப டீசெண்ட்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள். உடனே என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, வெளிநாட்டு கலாச்சாரம்னு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, குழந்தைத்தனமான சாயம் பூசுறது, எஸ்கேபிசம் ஆகிறதுக்கான வழிகளில் இதுவும் ஒன்று. அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் அடிமைத்தனமாக இருக்கிறத அவங்களே விருப்பப்பட்டாலும் ஆண்கள் அனுமதிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்க ஒரு இண்டிவிஜுவலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கணும். வேலைக்கு போறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். நீங்க வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட். சொல்ல போனீங்கன்னா நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருக்க விமனுக்கு ஹஸ்பண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அங்கெல்லாம்.
கண்டிப்பா. அங்க இருக்க கல்ச்சர்ல கால அளவு கூட நம்ம இங்க பண்றது இல்ல. ஆனா நம்ம தான் இங்க வந்து பாரம்பரியம்ன்றோம், இதிகாச உருவான மண்ணுன்னு சொல்றோம், ஆ. மன்னர்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றோம், பண்பாடு இருக்குன்றோம், நாகரிகத்த வந்து முறையா பின்பற்றோம்னு சொல்றோம். பட் ஆனா இங்க தான் சொல்ல முடியாத பல அவலங்கள், அசிங்கங்கள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகே. அத நம்மளால பூசியும் மழுப்பவும் முடியல. அதே சமயத்துல வெளிப்படையா சில விஷயங்கள சொல்ல முடியாத ஒரு சில சிக்கலான இடத்துல தான் நம்ம இருக்கோம்னு நான் சொல்லலாம். டிவோட்டீஸ் அவங்க 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 வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வேல இருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு இது இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேரேஜ் ஆகுறவங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கிறத தாண்டி, இப்ப டிவோர்ஸ் ஆனவங்க வந்து இல்லீகல் அஃபேர் 1, 2 அப்படிங்கிற மாரியான ஒரு டாக்குமே நெறைய பார்க்குறோம். ஸோ இது என்ன மனநிலை மேம்? ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் பேக், ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரீசன் சொன்னாங்க. ம். என்னன்னா, வரதட்சணை கொடுமைகள் இருந்துச்சு. இல்லன்னா மாமனார் என்ன தப்பா பார்த்தாங்க. என் கொழுந்தனாரு, என்னுடைய மூத்தாரு, இல்ல என்னுடைய நாத்தனாருடைய பிஹேவியர் சரியில்ல. இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால, என்னுடைய தனி மனித சுதந்திரம் இந்த வீட்ல பாதிக்கப்படுது. நான் படிச்ச பெண்ணா இருக்கேன். என்ன ம். வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இந்த ரீசன்ஸ் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. ஏன்னா, இங்க வந்து ஷேரிங் நெறைய வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே. எல்லாருமே எக்கனாமிக் பேக்ரவுண்ட நோக்கி நம்ம எல்லாமே ஓட ஆரம்பிச்சுட்டோம். ம். பணம் பணம் வேணும், வசதியா இருக்கணும். ஜென்ரலா இப்போ யாராவது உங்கள பார்த்து எதுல வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ வீலர்ல வந்தேன். நீங்க ஓட்டிட்டு வந்தீங்களா? இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஓட்டுன இல்ல ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க. ஓ! உங்ககிட்ட டூ வீலர் இல்லையா? அப்படின்னா, அது என்னமோ ஒரு பெரிய தனக்கு ஒரு அவமானமா அத நெனச்சுக்கிறாங்க. ஓகே என்கிட்ட டூ வீலர் இல்ல. ஸோ என்ன மதிக்க மாட்டாங்க. ஓகே. இஎம்ஐல வீடு இருந்தா மதிக்கிறாங்க. இஎம்ஐன்றது என்னங்க? கடன் தானே. ஆமா, ஆமா. கடன வந்து அத இஎம்ஐன்ற ஒரு சாயம் பூசி, அத ஒரு அங்கீகாரமா, அத ஒரு அடையாளமா சொல்றோம். ஒழுக்கம் என்பதுதான் மிக முக்கியமான அடையாளம். திருமணம் ஆனவங்களுக்கும் சரி, ஆகாதவங்களுக்கும் சரி, ஆக ஆமா. போறவங்களுக்குமே சரி. ம். சரிங்களா? இங்க என்ன ஆயிடுதுன்னா, ஷேரிங் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா? அந்த டைமிங் குறைஞ்சிருது. ஓகே. குடும்பங்களுக்கு இடையான அந்த கருத்து பகிர்தல்கள் போயிடுது. நம்பிக்கையின்மை இருக்குது. ஸோ, அதனால ஒரு தேர்ட் பெர்சன் வந்துட்டு கொஞ்சம் யாராவது அன்பா பேசினாலோ, அரவணைப்பா பேசினாலோ, அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க என்ன மாரி ரியாக்ட் பண்றாங்க பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி கொஞ்சம் ஏதோ ஸ்வீட்டா பேசினாங்களோ, உடனே அவங்களோட கேரக்டர்ல அட்மையர் ஆகி, தன்னோட எல்லா பர்சனலையுமே குடுத்துடுறது. ஒளறிடுறாங்க. ஓகே. அதுதான் உண்மை. புரியுது. நீங்க ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறத விட, இந்த மாரி ஒரு அன்ப குடுத்து, ஒரு 4, 5 வார்த்தை கேட்டீங்கன்னா போதும். ஓகே. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு நெறைய பேருடைய ஆணுக்கும், பெண்ணுக்கும் இது பொருந்தும் தான். ஆ, ஆ, ஆ. இதுல வந்து பெண்கள் தான் அதிகமா ஈடுபடுறாங்க, ஆண்கள் தான் ஈடுபடுறாங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லாம, ஆண், பெண் இருபாலருக்குமே ஒரு ஆறுதல் தேவைப்படுது. ஓகே. 2 பேருமே எக்கனாமிக் சிச்சுவேஷன நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல டைம் ஸ்பெண்டிங் கிடையாதுங்க. புரியுது மேம். நேரம் பகிர்மை இங்க சுத்தமா இல்லவே இல்ல. அப்ப யாரோ ஒரு 3வது மனுஷன், யாரோ ஒரு நண்பன் என்ற பேர்ல உள்ள வருது, தோழிங்கிற பேர்ல உள்ள வருது. நீங்க பரவால்ல, உங்க ஒய்ஃப்க்கு இவ்ளோ மரியாதை தரீங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. அந்த இடத்துல ஒரு பாசம் அந்த இடத்துல தேவைப்படுது. இதுல வந்து ரொம்ப காமெடி என்னன்னா, அவர் சுத்தமா அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஆ. ஆனா அடுத்த ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு இவருக்கு தன்னம்பிர்னு ஒரு இரக்கம் உள்ள வந்துரும். அது என்ன ரீசன் மேம்? ரீசன் என்னன்னா, பிஃபோர் மேரேஜ் அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், லவ் மேரேஜா இருக்கும். அததான் சொன்னேன் இல்லையா? டைம்ல வந்துட்டு அவங்களோட அட்ராக்ஷன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஓகே. அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ், வே ஆஃப் ஸ்பீச் இதுல அட்ராக்டிவ் ஆயிடுறாங்க. ஆ. இருக பழக தான் உங்களோட மைனஸ் எனக்கும், என்னோட மைனஸ் உங்களுக்கு தெரிய என்ன ஆகுதுன்னா, சீ இந்த பழம் புளிக்குது அப்படின்ற மாரி கதை தான். பழக பாலும் புளிக்கும் தான். ஆ. அத தாண்டி அத பேஸ் வந்து அந்த ஃபேமிலி லைஃப் எப்படி ரன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான்ஸ் லவ். ஓகே. எத்தனையோ கோடி பெண்கள கடந்து போறோம். எத்தனையோ ஆமா. கோடி ஆண்கள கடந்து போறோம். ஆனா இவங்க தான் நம்மளுடைய பெர்சனல் லைஃப். என் குழந்தைய தாங்குறவள் இவள் தான். என் குடும்பத்த பாதுகாக்கக்கூடிய சக்தி இவளுக்கு தான் ஒரு ஆண்மகனுக்கு தோன்றபோது தான் அவங்க இல்லற வாழ்க்கையில உள்ள வர முடியும். ம். அப்படி இருக்கிற அந்த உறவு எங்க உடைப்படுது? அப்படிங்கிறத 2 பேரும் உட்கார்ந்து பேசினா மட்டும் தான் அது சால்வ். இதுக்குள்ள நீங்க உங்க அம்மா, அப்பாவ கொண்டு வரது, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ கொண்டு வரது, நெய்பர்ஸ கொண்டு வருது. இல்ல சில கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களால ஜீரணிக்கவே முடியாது. என்னது மேம்? ஒரு இப்படி ஒரு கேஸு. ஆட்டோல வந்து இறக்கிட்டு விட்டு போன ஒரு டிரைவர். ஓகே. வித்தின் அ டிராவல் ஒரு 1 ஹவர் அதாவது ஒரு சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அந்த லேடி ஃபோன்ல எல்லா விஷயத்தையும் யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அத இந்த ஆட்டோ டிரைவர் கேட்டுட்டாங்க. ஓகே. கேட்டு இறக்கும்போது அவங்க நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேடம் நீங்க நம்பிக்கைப்பட்டீங்கன்னா நம்பர் குடுங்கன்னு எதுக்கு இவங்க கேட்டிருக்காங்க. ஓகே. அவரும் வந்துட்டு, இல்ல மேடம் நான் வந்து இதுக்கு மட்டும் விடல. தனிப்பட்ட முறையில நான் டிரைவ் பண்ணி உங்களுக்கு வந்து சேஃப்டியா கூட்டு வருவேன்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸா ஒரு இருக்கும் சேஃபான பெர்சனா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பர் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ண அன்னைக்கு நைட்டே கால் வருது. இவங்க மெசேஜ் பண்றாங்க. மெசேஜ்ல இந்த மாதிரி நீங்க பேசிட்டு வந்தத நான் கேட்டேன். இவ்ளோ ஹர்ட்டா இருக்கீங்க. இவ்ளோ அழகா இருக்கீங்க. பார்க்கவே ஏதோ ஒரு பேங்க் மேனேஜர் லெவல்ல இருக்கீங்க.
எடுத்த உடனே வார்த்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து வர்ணிக்கிறது. அதுல அவங்க ஃபுல்லா அட்மையர் ஆயிட்டாங்க. அட்மையர் ஆனோடனே எப்படி நீங்க இந்த 1 ஹவர்ல என்னை பத்தி நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களே, 12 இயர்ஸ் என் கூட குடும்பம் நடத்துறான், அவனுக்கு என்ன பத்தி தெரியல, 1 ஹவர் ஜேர்னில நீங்க என்ன படிச்சிட்டீங்களே அப்படின்னு. மீட் பண்றாங்க, டேட் பண்றாங்க. கடைசியில் இந்த விஷயம் இவங்க வீட்டுக்கு தெரிய வருது. வந்த உடனே ஹஸ்பண்ட் போயிட்டு நல்லா பிரச்சனை அவங்களுக்கும். கடைசியில பார்த்தா அவரோட வேலையே அதுதான். யாரு அந்த ஆட்டோ டிரைவரோட வேலையே இதுதான். அதுக்கப்புறம் நாங்க அங்க தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணி, அப்புறம் இப்போ அவர் ஜெயில களி சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்க போனா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப வைட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப்ஸுமே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசினதா இருக்கட்டும், ஐ மீன் ஒய்ஃப் ஷாப்பிங்க்கு வந்து ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல வந்து ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்றாங்க. 3Semனு ஒரு ஆப், அது ஒரு பில்டப் வச்சுக்கிறாங்க. நிறைய டேட்டிங் ஆப்ஸ்லாம் வருது. ஸோ இந்த இடத்துல அந்த எமோஷன் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அந்த இடத்துல அவங்க காட்டக்கூடாத ஒரு எமோஷனை இங்கே கிடைக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா மேம்? அதுதான் உண்மை. ஓகே. ஆனா இது சரின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுது. காரணம் உண்மை, அதை மறுக்கவே முடியாது. நீங்க சொல்லிக்கலாம், இல்ல இல்ல நான் அப்பள பாத்துக்கிறேன், எப்படி பாத்துக்கிறேன். நான் சந்தேகப்படுவது வேறு, கண்காணிக்கிறது வேறு. அது வந்து கவனிப்புன்றது வேறு. இந்த சந்தேகமும் கண்காணிப்பும் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிப்பு இல்லாததுனாலதான். நீங்க அங்கிருந்து வரும்போதே போனோடவே வீட்டுக்குள்ள நுழையும் போது மனைவிக்கு உங்க மேல எந்த வித ஒரு ஈர்ப்புமே இருக்காது. அதே மாதிரி நீங்க வந்து மனைவியை குழந்தைகளை பார்க்கணும் உள்ள வரும்போது மனைவி கையில போன் இருந்தாலும் கணவன் மேல ஒரு ஈர்ப்பு வராது. அங்கிருந்து வரும்போது நான் இங்கிருந்து அவங்க கிளம்புறாங்களா, நீங்க கிளம்பிட்டியா வச்சுட்டேன்னு ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். உண்மையை சொல்ல போனா நிறைய பேருக்கு பயம் விட்டு போச்சு. இனி மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன். நிறைய வழக்குகள் எங்கள்கிட்ட வரும்பொழுதெல்லாம், மேம் என்னை தூக்கி ஜெயில போடுங்க, உங்களை ஜெயில தூக்கி போடவே நாங்க இருக்கோம். 2 பேரும் சேர்த்து வைக்கிறது தான் உங்கள்கிட்ட வருவாங்க. சேர்த்து வைக்கிறதுனாண்டி சில பேர் அதீத அளவான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க. பல பெண்களுடைய லைஃப் போயிருக்கு, பல ஆண்களுடைய லைஃபும் போயிருக்கு. ஒரு பொண்ணு பழி வாங்குற ஸ்டேஜோட அந்த ஒரு இப்படி ஒரு லீகல் அஃபேர்ல வந்து ஹஸ்பண்ட் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஹீ இஸ் அ டிக்னிஃபைடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த வேலை இருந்த திமிரில தானே நீங்க இதை பண்ணீங்கன்னு எக்ஸ்ட்ரீம் லெவலோடைய அந்த பழி வாங்குற எண்ணம், அன்பு போய், குடும்பம் போய், பாசம் போய், குழந்தைங்க போய், குழந்தைகளுடைய எதிர்காலம் இதெல்லாத்தையும் தாண்டி உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எண்டுக்கு போய் அவங்களுடைய ஜாபே அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. ஓகே. இதுல பாதிக்கிறது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் தானே? கட்டாயமா குழந்தைகள் மட்டும் கிடையாது, சொல்ல போனா சொசைட்டியோட எதிர்காலம் குழந்தைகள். சொசைட்டியும் சேர்ந்தே தான் பாதிக்கப்படுது. ஒரு சில விஷயங்கள் வெளியில தெரியாத அளவுக்கு சில குடும்பங்கள் இன்னமுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்க கூட இல்லையே தவிர்த்து அந்த அவங்க வளர்க்கப்பட்ட வளர்ப்பு முறையில கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அவ காலைல அப்பா என்னப்பா வேலைக்கு போயிட்டீங்களா, எங்க பாப்பா ஒய்ஃபை கூப்பிடுவாங்க, எங்க பாப்பா வேலைக்கு போயிட்டாங்களா, குழந்தை எங்க வச்சிருக்கீங்க, அந்த கண்காணிப்புலே இருப்பாங்க அவங்க. அந்த ஒரு அரவணைப்பு, அந்த கூட்டுடைய சூட்டிலேயே அவங்கள வளர்ந்ததுனால அவங்க கரெக்டா அந்த மாதிரி நாட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த மாதிரி நடக்குதா இல்ல ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி சொல்றாங்களான்னு ஒரு டவுட்டே வந்து உள்ள வந்துருது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, கிராமத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மாடை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி போட்டுட்டு அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும், வேலியை தாண்டி வெளியில போகவும் கூடாது, நம்ம பார்வையில இருக்கணும். ஒரு கோலை ஊண்டிடுவாங்க, ஒரு குச்சியை நட்டுட்டு அதுல கயிறை கட்டி மாட்டோட கழுத்துல விட்டுருவாங்க. தட் மீன்ஸ் நான் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன், நீ என் பார்வைக்கு ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம், என்ஜாய் யுவர் லைஃப், நீ ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம், ஆனா என்னை தாண்டி போயிட முடியாது. நீ என்னை விட்டு போனா உனக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. உன்னை யாராவது உன்னை கடத்திட்டு போவாங்க, இல்லை கொண்டு போய் உன்னை வெட்டிட்டு கறியாக்கிடுவாங்க. சேம் இதே தான். என்ன மேடம் மனுஷனுக்கும் மாடுக்கும் வித்தியாசம் சொல்றீங்கனால, இப்போ எறும்பு கிட்ட இருந்து சேகரிக்கிற பழக்கத்தை நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா, காக்கா கிட்ட இருந்து பகிர்ந்துக்கிற குணத்தை கத்துக்கிறீங்க இல்லையா. அப்ப இந்த மாதிரி பாதுகாப்பு உணர்வு இப்ப இருக்கிற சொசைட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு சடனா எப்ப மனுஷனுடைய குணம் மனம் மாறுதுன்னு யாராலுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இல்ல பிறக்கும் போதே எல்லாரும் வயிற்றுல அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது கத்தியோடையோ இல்ல ஆயுதத்தோடய யாரும் வெளியில வர்றது கிடையாது. அவங்க வளர விதம் அண்ட் இந்த சொசைட்டி அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் மாத்துது. இங்க யாரும் நிரந்தர நல்லவங்களும் கிடையாது, நிரந்தர கெட்டவங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது குடும்பம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான அது ஒரு கூடு மாதிரி தான். அது நீங்க யாருமே உங்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கட்டும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து விட்டு கொடுத்து போனா அதை விட ரெட்டிப்பான சந்தோஷங்கள் நமக்கு பின்னாடி கிடைக்கும். நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், உனக்கு தெரியுமா நான் பட்ட கஷ்டம் கஷ்டப்படாத லைஃப் நம்ம எப்படி கிராஸ் பண்ண முடியும்? வாட் இஸ் பாசிபிள் இல்லைங்களா? இதை ஸ்வாப்பிங், ஒய்ஃபை ஸ்வாப் பண்ற மாதிரியான கொடுமைகள் இதை வந்து அஃபென்ஸ்னே சொல்ல முடியாது. அஃபென்ஸ் வந்து சடனா நடக்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா பிளான் பண்ணி நடக்கிற விஷயங்கள், குற்ற மன்னம்னு சொல்லுவாங்க, மென்சிரியான்னு சொல்லுவாங்க சட்டத்துல. கொலை குற்றமாவே இருந்தாலும் நீதிமன்றம் அதை எப்படி அணுகுன்னு பாத்தீங்கன்னா, வெதர் இட்ஸ் அ மென்சிரியா
வாஸ் ப்ரூவ்டு அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த குற்ற மனமானது இந்த வழக்குல நிச்சயமா பூர்த்தி செய்யப்பட்டதா, இது நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. நிரூபிக்கப்பட்டதா, ஆமா இது கட்டாயமா குற்றம்னு சொல்லலாம். இந்த மாதிரி குடும்ப சூழல்கள்ல சிக்கி கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில இந்த ஹேண்டில் பண்றவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரியான அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து கடந்துட்டே இருக்காங்க. வைஃபை ஸ்வாப் பண்றது வந்துட்டு எப்படின்னா, அதை உண்மையிலே நல்ல பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பண்ணுவாங்களான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட். ரெண்டாவது, ஒருவேளை அந்த மனநிலைனா தயவு செய்து அதை விட்டு வெளியில வாங்க. ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் போய் பாருங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரியான்னு தோணுது. ஏன்னா வந்து சொத்தை விட பாதுகாக்கப்பட வேண்டியவள் பெண்ணு, பொருளை விட பாதுகாக்கப்பட வேண்டியவள் பெண். பெண்ணுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க, அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடக்கூடாது. கண்டிப்பா அது வந்து தண்டனை அதுன்றெல்லாம் தாண்டி ஃபியூச்சர் டோட்டலா அது ஸ்பாயில், தலைமுறை கண்டிப்பா பாதிக்கப்பட்டுருது. இது இடையில இந்த வேர்டு வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, அதாவது யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஆன்டி லவ். மை காட், சொல்லுங்க. அதாவது கல்யாணமான பெண்கள்கிட்ட வந்து பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க வந்து அதை லவ் ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு அஃபர் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, இந்த மாதிரியான கேசஸ். இது எந்த மனநிலையில் மேம் ஆரம்பிக்குது? சோஷியல் மீடியா. இதுக்கு மெயின் காரணம் சோஷியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களை க்ரூம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள், லைக் அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை அவருக்கு டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், குக்கிங் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு இதுவும் கிடைக்கிறதுல. பிகாஸ் சில பேர் அதை ஃபேஸே காட்டுறது கிடையாது, ஜஸ்ட் ரெசிபிஸ் மாத்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் பேரிங்காக பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது கிடையாது. சிங்கிள் விமனாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கிட்டு பண்ணுறவங்கள கமெண்ட்டில் வந்து நீங்கள் வேறு லெவலில் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நம்பர் வந்து ஷேர் ஆகிடும். ஷேர் ஆனதுக்கப்புறமா மெசேஜஸில் வந்துட்டு வாட்ஸ் அபவுட் யுவர் ஏஜ் ஃபஸ்ட்டு கேட்டோடனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 ஒரு 36 38 அப்படி சொன்னாங்கன்னா, இல்லையே உங்கள் லுக்கை பார்த்து அப்படி தெரியவே இல்லையே, யூ லுக் லைக் ஸோ யங், 25 மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை ஆண்டின்னு சொல்லிடுறது. சொல்லிடானு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இங்கே நடக்குது, குட்டி குட்டியாக சின்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்க உடனே தே ஆர் அடிக்டட். யாரு? பாய்ஸ் வந்து இதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அட்மைரான வேர்ட்ஸில் இவங்களுமே கொஞ்சம் டேக் ஹேர்டிங் பர்சனாக இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு கால் கேர்ள் கிட்ட நீங்கள் போயிட்டு செக்ஷுவலாக நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும்? அது அதான் ஒரு சில சமயம் 10,000 20,000. ஸோ அந்த அவங்கவுங்க ஒருத்தவங்க ஒன்று ரேட்டு சொல்லுவாங்க. இதே இது இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆன்டி கல்ச்சர் இது மாதிரினா அவங்க இவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அந்த செலவுக்காகவும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காகவும் மட்டுமே. இதில் இவங்க வந்து தன்னை இன்னும் எங்காவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு சின்ன ஆசை. இன்னொன்று செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், கணவன் கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம், அந்த அன்புன்றதும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஒரு பையன் வந்து கொஞ்சம் பேசுகிறான் வைக்கிறான், டைமுக்கு பிக்கப் பண்ணுறது, தே ஆர் ஒர்க் அவுட் சம்திங். இதுக்காகவே ஒரு சிலர் ஒரு 25% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து சோம்பேறித்தனத்துக்கு, தன்னுடைய சோம்பேறித்தனம், வேறு வழி இல்லை, ஜாப் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தலையில் ஒரு ஹேர் ஸ்டைலில் மட்டும் லைட்டாக வச்சுட்டு ஒரு இஎம்ஐயில் ஒரு பைக் வச்சுட்டு, சில கொடுமையான கேசஸில் பார்த்தீங்கன்னா பைக் இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, கார் இஎம்ஐ எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெண்களே அவங்களே செய்கிறாங்க. ஸோ இவங்க இஎம்ஐயில் எடுக்குது, அதுக்கு பே பண்ணுறது இவங்க, சம்பாதிக்கிறது ஹஸ்பண்ட். ஜாபே இல்லை உனக்கு, ஹீ இஸ் அ ஜாப்லெஸ் பர்சன். அவங்க நல்ல ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு உதவி பண்ணால் புரியுது, கரும்பு தின்ன கூலியும் சேர்த்து கொடுத்தா அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதான் நம்ம ஆண்களை குறை சொல்வதா, பெண்களை குறை சொல்வதா, இல்லை குடும்பத்தை விட்டு நிறைய பேர் வெளியில் வந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், இந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எங்கே போனாலுமே வந்து குடும்ப பின்னணி உங்களை தொடர்ந்துட்டே இருந்தது, பெரியவங்களுடைய கண்காணிப்பு அரவணைப்பு இருந்துட்டுனாலும் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நடக்காது. நான் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒன்று தான் சொல்ல போகிறேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, தெரியாத ஒரு பேய்கிட்ட மாற்ற விட தெரிஞ்ச பிசாசுக்கிட்ட வாழ்ந்துட்டு போகிறது எவ்வளோ பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுது. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே போய் காலை மிதிச்சதுக்கு அப்புறம் தான் அதோடைய ஆழம் தெரியும் உங்களுக்கு. சிக்கி சின்ன பின்னமாய் மறுபடியும் இங்க வந்து நீங்க சேர்றதுக்கு ஏற்கனவே வாங்கின அடிகளே பரவாயில்ல போதும். அதுங்க கொடுக்குற அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதே நமக்கு வந்து அந்த அனுபவங்களே போதும். திருப்பி திருப்பி நம்ம போய் தேவையில்லாத சாக்கடைகள்ல விழுறது வந்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்ப என்ன பண்ணிடுவாங்க, காலை ஸ்வாப் பண்ணிடுறது, பக்ஸ் வைக்கிறது,
டிடெக்டிவ்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுங்கன்னு கண்காணிக்கிறது, உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக்கிங் நடக்கும், அடுத்தபடியாக உங்களோட கான்டாக்ட்ஸ் ஹேக்கிங் நடக்கும். இதெல்லாம் வச்சு ஹஸ்பண்டை த்ரெட்டன் பண்ணுறது. யோசிச்சு பாருங்க, நம்பிக்கையாக ஒரு ஹஸ்பண்ட் விட்டவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மனநல பாதிப்பு உண்டு பண்ணிடும். அடுத்து அவரோட ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அவரோட உடலும் பாதிக்கப்படும், அவரை சார்ந்திருக்க உங்களுக்கும் கில்ட்டினஸ்லேயே போகும். ஸோ 2 பேருமே கில்ட்டினஸ்ல இருந்தீங்கன்னா அந்த அந்த குடும்பத்தோட எதிர்காலம் என்ன ஆகும்? கேள்விக்குறியா தான் வந்து நிக்கும். அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? கண்டிப்பா கட்டாயமா யோசிக்கணும். இல்லை எனக்கு துணிஞ்சு முடிவெடுங்க. ஒன்று யோசிச்சு சாக்ரிஃபைடோட, அதாவது சொல்றது விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட இல்லை சகிப்புத்தன்மையோட வாழ பழகிடுங்க. இல்லையா துணிஞ்ச ஒரு முடிவெடுங்க. நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம், இருக்கவே இருக்கு லீகல் டிவோர்ஸ். ஓகே, ஓகே, 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு பணம் பிரதானமா இருக்கா உங்களுக்கு? மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல என்னென்ன பண்ண போறீங்க, எனக்கு இது வேணும் அதுக்கு வேணும்ன்றத சொல்லிட்டு டீசெண்டா இது பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் வைக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபேமிலியோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதுலயும் எனக்கு வந்து கூழுக்கும் ஆசை, நான் மியூசிக்கும் ஆசை, நான் தப்பு பண்ணிட்டேன் ஏத்துக்குனா தான் நான் சொன்னேன். அந்த கேஸ்ல வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்படி பண்ண ஐயோ என்னோட ஏதோ ஒரு தவறு, என்னோட அஜாகிரதை என்னுடைய ஒய்ஃபை வந்து பாதிக்குது. சொல்ல போனா இந்த கேஸ்ல அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணார். கண்டிப்பா என் மேல தான் ஏதோ தப்பு இருக்கு. எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஓகே, ஒரு இப்படி ஒரு கணவன் இருக்கும் போது, ஏன்னா அந்த அந்த மனைவியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆஃபீஸ் லெவலில் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹெச்ஆருக்கும் மேலே அவங்க அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய லேடி எங்கே மிஸ் ஆனாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த ஒரு வழக்கை எங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோடு அவங்கள வந்து நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு. பட் ஆனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணால் கூட வி ஆர் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யுவர் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்குற கவுன்சிலிங்கில் அந்த கிடைச்ச அந்த ஒரு பலன் வந்து அந்த அவங்க வந்து திருப்பி ரீஜாயின் ஆகிட்டாங்க. ஸ்வாப்பிங் அப்படிங்கும் போது இது கணவனே தெரிஞ்சு மனைவி உடன்பட்டு கொடுக்கறது. இதுக்கு பேரே வேற. நீங்க இங்கிலீஷ்ல வந்து சில வார்த்தைகளால சாயம் பூசிடலாம், பட் இதுக்கு வார்த்தைகள் எல்லாமே வேற. அதுக்கு புரியுது மேம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த டிவோர்ஸாக இருக்கட்டும் இல்லை இது மாதிரியான விஷயங்கள்ல உட்காந்து பேசியிருந்தால் அது எல்லாமே சால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நான் ரீசெண்டாக என் கண்ணு முன்னாடி நான் பார்த்த ஒரு சம்பவம் பஸ் ஸ்டாண்டில். நம்மலாம் சொல்கிறோம் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அவர் பார்க்கறதுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட வெறும் உடம்புல மட்டும்தான் அவங்க வந்து புடவை போட்டிருக்காங்க. அதாவது பெண்ணுக்கான உடை உணைஞ்சிருக்காங்க. அவங்க முகம், உங்களுடைய கை கால் பார்த்தீங்கன்னா கிட்ட முழுக்க ஆண் தோற்றம். உடை மட்டும்தான் பார்த்தா பெண் உடை. சரியான குடிபோதையில் இருக்க ஒரு ஆண் பக்கத்தில் வந்து நீ வரியா, எவ்வளோ காசு கொடுக்குறேன் உனக்கு, எவ்வளோ காசு கொடு, நீ வரியா 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 அப்படின்னு நம்ம வந்து அவர் வந்து கேட்குறாரு. ஒரு வழக்கறிஞராக நான் முன்னாடி இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் போலீஸை காவல்துறையை வரைச்சி இது மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி, ஏன்னா அவங்க வந்து கேட்டது வந்து வேற, சும்மா கையை தட்டி எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆண் முழுக்க போதையில இருக்காரு, அவர் குடி போதையில நிக்கிறாரு. அவர் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு, கண்ணு முன்னாடி இழுக்கிறார். மத்த யாருமே கேட்கல பேருந்து நிலையத்துல, ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க அந்த வேலைக்காக தான் நிக்கிறாங்கன்னு தவறா நினைச்சுக்கிட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அவங்க சொல்றாங்க நீ என்னையா கூப்பிடுறன்னு திருப்பி அவங்களே ஆச்சரியமா கேக்குறாங்க. அவங்க முழு குடிபோதையில நின்றுகிட்டு கையை பிடிச்சி நீ வா, உனக்கு எவ்வளவு தரணும், உனக்கு எவ்வளவு தரணும், இப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பெண்ணு ஆணு டிரான்ஸ்ஜெண்டர் அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். அந்த உணர்வு, அந்த ஒரு 15 நிமிஷம் உணர்வு, அதுக்கு மட்டும்தான் இப்ப மதிப்பு கொடுக்கிறோம். 2வது பணம், 3வது லக்ஸரியான ஒரு லுக் இருந்தா கூட போதும். நம்மளுடைய பின்பத்தை வெளில கொஞ்சம் பிரம்மாண்டமா காமிச்சிட்டா போதும். அந்த பேச்சில் கொஞ்சம் நுனி நாக்கில் ஆங்கிலம், அப்புறம் பேசும்போது கொஞ்சம் இந்த உடல் மொழிகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் பண்ணி நம்ம காமிச்சிட்டாலே அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நம்ம ஆட்பட்டுட்டாலே அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்மளை எந்த நிலைக்கு உங்களை வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனாலும், நான் இருக்கிறதுல நான் ஸ்டடியாக இருப்பேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன், நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. நம்ம சொல்லிக்கலாம் கணவன் மனைவி அன்பு இதெல்லாம் எதுக்காகன்னா அந்த குடும்ப முறையை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு, என் பாதுகாப்பு என் கையில். ஆமாம், கண்டிப்பாக. எல்லாருமே என்னதான் சொன்னாலுமே நான் ஒழுங்காக இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலே அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி.